காவேரி வந்து அமைதியா நின்னே இருக்கிற டைம்ல ராகினி வந்து காவேரிய வந்து அப்படியே சாரிய புடிச்சு சண்டை போடும். ஏய் சி, என் மேல இருந்து கையேறி, என்னை தொடுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லடி. நம்ம காவேரிய பார்த்துட்டு ராகினி திட்டும். ஏய், இந்த பிரச்சனைக்கு எல்லா காரணமே நீ தாண்டி. என்னை பார்த்துட்டாங்க நெக்கில் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு வந்தியே, அதுலயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னும் போது அதுக்கு காவேரி வந்து கேட்கும், உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்கும் போது, ஏய் அவ்வளோதான், என் அப்பாவை ஏன்டி இப்படியெல்லாம் மாட்டி விட்ட, ஏன்டி நீயும் உங்க அப்பாவும் நான் ரொம்ப நல்லவங்களா, நீங்களே மற்றவங்க குடும்பத்தை அழிக்கிற ஐயோக்கிங்க, நீங்க வந்து இப்போ உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னும் போது நான் ஏதோ பண்ணிட்டேன்னு வந்து அப்படியே குதிக்கிறியேடி, மத்தவங்க வீட்டுல எல்லாம் கும்மி அடிக்கிறியே, மத்தவங்க குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறிய, அப்பெல்லாம் உனக்கு வலிக்காதா? ராகினிய பார்த்து நம்ம காவேரி சார மாதிரியான கேள்வி கேட்குறாங்கங்க. இவளுக்கு தான் மனசு இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ மனசு இல்லைன்னு இந்த ராகினி ரொம்ப பில்டப் பண்றாங்கங்க. எனக்கு இந்த ராகினியே பிடிக்காதுங்க. உங்களுக்கு ராகினி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்.